ஹலோ சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 1ல் நம்ம ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் நீடில் வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 ரிங் இருக்கும், ஸ்க்ரூ வச்சு இருக்கும். அது வந்து அப்பர் ரிங்கு, இன்சைடில் ஒரு ரிங் இருக்கும். உள்ளே இருக்கிற ரிங்கில் வந்து நம்ம நாடா வச்சு ரேப் பண்ணணும். நம்ம எதுக்காக இது பண்ணுறோன்னா, நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு அப்போ தான் ஸ்டிச்சஸில் சுருக்கம்லாம் விழாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நாடா வச்சு ரேப் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி ரேப் பண்ணிட்டேன். நான் அதனால் மேல் ரிங்கில் வந்து நான் எப்படி பேசிக்காக பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரையல் மாதிரி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரிங்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாடா வந்து நம்ம சுற்றிட்டே வரணும். ஆனால் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து சுற்றக்கூடாது, ஓவர்லேப் பண்ணக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கார்னரில் நம்ம சுற்றணும். ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் வேஸில் சுற்றணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே சுற்றாமல் கார்னரில் வந்து சுற்றி நம்ம இந்த ஃபுல் ரிங் வந்து சுற்றி எடுத்துக்கணும். சுற்றும்போது நம்ம நாடாவை கண்டிப்பாக டைட்டாக ஹோல்ட் பண்ணி சுற்றணும். சுற்றி முடித்ததுக்கப்புறம் ட்ரை ஆக விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ரிங்கு வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளி ரிங் இருக்கு இல்லையா, அவுட்டர் ரிங், அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலே அது வந்து உள்ளே போய் அழகாக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து துணியை வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த சுருக்கம் நம்ம கார்னர்ஸ்லாம் தெரியுதா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி துணி இழுத்தா நம்மளுக்கு வந்து டைட் ஆகிடும். பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அடித்து பார்த்தா ட்ரம்மு மாதிரி சத்தம் கேட்கணும். த்ரெட்டுன்னு பார்த்தா நம்ம இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நீடில் யூஸ் பண்ணுவோம். இது 2 வந்து பீட்ஸ்க்கு, இது வந்து எம்ப்ராய்டிங்க்கு. இதுவுமே நம்ம ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுற்றுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம பிகினராக யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வேண்டாம், நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன்னாலும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, நம்ம இதை வச்சு தான் சுற்ற போகிறோம். இது வந்து நம்ம போக போக இந்த த்ரெட்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. நீடலில் 2 லிப்புன்னு எழுதியிருக்கோம். நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேருந்து நம்ம சிம்பிளாக கம்மை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து சுற்றிட்டே வரணும். டைட்டாக வந்து பக்கத்தில் சுற்றிட்டே வரணும். நம்ம சுற்றி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயுமே கம்மு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு 2 கார்னர்ஸ்லையுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருங்க. இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ரோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நார்மல் த்ரெட்டுமே நம்ம ஒரு 10 to 15 ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம காலில் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது 2யுமே பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நாளைக்கு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.